அஜய், இந்த பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிறது சிஎஸ்கேல இருந்து ஜடேஜாவை சாம் கரனை கொடுத்து சஞ்சுவை உள்ள எடுத்திருக்காங்க. அப்போ சிஎஸ்கேல இருந்து யார் யார் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கா? வேறு எந்தெந்த அணிகள்ல இருந்து முக்கியமான பிளேயர்ஸ் அந்தந்த டீமுக்கு போகப்பட்டிருக்கு? சிஎஸ்கேல புதுசா வேறு எந்தெந்த நபர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அஜய்? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம சொன்ன மாதிரி கடந்த 2 ஆண்டுகள் பிளே ஆஃப் கூட தகுதி பெற முடியாத ஒரு தோல்வி. அதற்காக அணியை கட்டமைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழல், அதற்கான ஒரு பெரிய சேஞ்சை இப்ப இந்த வருஷம் ஐபிஎல் நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டன் சஞ்சு சாம்சனை ட்ரெயின் முறையில் எடுத்திருக்காங்க. இதற்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரவீந்திர ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆனால் இன்னும் அதிகபட்சமாக அவர் 3 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் சஞ்சு சாம்சன் ஒரு கீ பிளேயர், ஒரு யங் பிளேயர் என்பதனால் வருங்காலங்களில் அணி நிர்வாகம், அதாவது இந்த ஆண்டு தோனியினுடைய கடைசி ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சஞ்சு சாம்சனை மீண்டும் சென்னை அணிக்கு எடுத்து வரும் பட்சத்துல வருங்காலங்களில் ஒரு கேப்டனை உருவாக்கவும் அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கின்றது. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் பிளஸ் ஒரு கேப்டனாக சஞ்சு சாம்சனை வரவைக்க வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே அணியின் நோக்கம். அதற்காக சஞ்சு சாம்சனை எடுத்திருக்கின்றார்கள். ஜடேஜாவும் இன்னும் 3 ஆண்டுகள் அணியில் விளையாடலாம். அதன் பிறகாக கேப்டன்சியை உருவாக்க சென்னை அணி மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனாலேயே ஜடேஜா சாம் கரனை அணி நிர்வாகம் வெளியிட்டிருக்கலாம். குறிப்பாக இந்த ஒரு மாற்றம் மட்டும் இல்லாமல் இன்று மாலை 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பும் வரும். அதாவது கடந்த ஆண்டுகளில் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தீபக் ஹூடா, அதே போன்று நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த வீரரை வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா இது மாதிரியான வீரர்களை அணி நிர்வாகம் விடுவிக்கவும் திட்டமிட்டிருக்கின்றது. அந்த வீரர்களை எல்லாம் விடுவித்துவிட்டு புதிய வீரர்களை அணியில் சேர்க்கவும் திட்டமிட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு ஓவர்சீஸ் பிளேயர்கள், இந்தியன் பிளேயர்களையும் எடுக்க திட்டமிட்டிருக்கின்றது. யங் பிளேயர்களுக்கு எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்காது. ஆனால் இந்த வருடம் யங் பிளேயர்ஸ்க்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கவும் திட்டமிட்டிருக்கின்றது. எப்போதுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தோனி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்களை இருக்க எப்பவுமே முனைப்பு காட்டுவாரு. ஆனா இந்த தடவை தோனியே ஒரு இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற தகவலும் அணி நிர்வாகத்திடம் தோனி கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் நிலையிலே தான், அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது சஞ்சு சாம்சன் அணியிலே எடுக்கப்பட்டிருக்கிறார். ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரும் அணியில் இருந்தே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். சென்னை அணிக்கு அடுத்தபடியாக, அதாவது மற்ற அணிகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல முகமது ஷமி லக்னோ ஜெயின்ஸுக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய முன்னாள் வீரர், அதாவது சஞ்சு சாம்சன் மும்பை அணியினுடைய முன்னாள் வீரரான சச்சினுடைய அவருடைய மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை அணியிலே விளையாடி வந்தார். அவரையும் இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி ட்ரேட் செய்யப்பட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் நிதிஷ் ராணா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ட்ரேட் செய்யப்பட்டிருக்கிறார்.